நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே ஜெபத்தை குறித்து இயேசு மத்தேயு 6:9 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்கிற காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக தேவனை துதிக்க வேண்டும், இரண்டாவதாக பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், மூன்றாவதாக பிசாசை கட்ட வேண்டும், நான்காவதாக தேவ சித்தம் செய்ய வேண்டும், ஐந்தாவதாக ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆறாவதாக நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் செபிக்க வேண்டும், ஏழாவதாக நாம் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஏழாவதாய் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த 7 காரியங்களும் ஜெபத்திலே நமக்கு ஒரு மனதை கொண்டு வருகிறது. இந்த 7 காரியங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு 15 நிமிடம் ஒதுக்குவோமானால், துதிக்க ஒரு 15 நிமிடம், பாவத்தை அறிக்கை செய்ய ஒரு 15 நிமிடம், நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசை கட்ட ஒரு 15 நிமிடம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க 15 நிமிடம், ஆவியின் வரங்களுக்காக ஒரு 15 நிமிடம், ஒருவருக்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்க 15 நிமிடம், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஒரு 15 நிமிடம், 1.25 மணி நேரம் ஆகிவிடுகிறது அல்லவா? நாம் அருமையானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த 7வது காரியத்தை ஜெபம் பண்ணி நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக என் கையில் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. இந்த ஆப்பிளை பார்த்த உடனே ஒருவர் பிரதர், நீங்கள் எனக்கு இந்த ஆப்பிளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த ஆப்பிளை எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆப்பிளை எனக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கல்லான இருதயம் படைத்த ஒரு மனிதனும் கூட கொடுக்கத்தான் செய்வான். அதே போல நல்ல உள்ளம் படைத்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை இடத்துல, ஆண்டவரே, நான் இந்த காரியங்களுக்கெல்லாம் செபித்திருக்கிறேன், நீர் எனக்கு இந்த காரியங்களெல்லாம் செய்து விட்டதற்காய், இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டது போல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் காரியத்தை வாய்க்க பண்ணிவிட்டீர் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே நாம் கண்ணோக்குகிற பொழுது தானியேலின் புஸ்தகம் 6:10 மிக அருமையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியேல் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த பொழுதும், என்ன பத்திரம்? வேறு யாரையும் நமஸ்கரிக்கக்கூடாது, வேறு யாரையோடும் செபிக்கக்கூடாது, வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று அருமையானவர்களே பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது. பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் எங்களை விடுவிக்கிற ஆண்டவர், எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே முழங்காற்படியிட்டு 3 வேளையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 60:50-23 நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கொலோசியர் 2:7 நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்துடனே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கொலோசியர் 4:2 நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும்
ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆம், யோபு அதைத்தான் செய்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆகையிலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை கிடைத்தால் மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர் அல்ல, தீமையோ பிரச்சனையோ போராட்டமோ வியாகுலமோ வியாதியோ வேதனையோ கடன் பாரமோ சமாதான கேடுகளோ குடும்பத்தில் சண்டைகளோ சச்சரவுகளோ உங்களுடைய தொழிலிலே ஒரு விதமான பலவிதமான பிரச்சனைகளோ என்றெல்லாம் காணப்படலாம். உங்களுடைய திருமண காரியம் நடைபெறாமல் முட்டுக்கட்டையாய் காணப்படலாம். பலவிதங்களிலே சோதனைகள் வேதனைகள் என்று காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நீதியை சரிக்கட்டுகிற தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று நியாயாதிபதிகள் 5:2 பார்க்கிறோம். தயவு செய்கிற கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று ரூத்து 4:14 நாம் பார்க்கிறோம். கிருபை செய்கிற கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 31:21 நாம் பார்க்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய கிருபை பெருகுகிறது என்று 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே ஜெபத்தினாலே தேவனுடைய கிருபை பெருகுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகராய் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சோதனையோ வேதனையோ ஒரு குடும்பத்தின் தேவையோ காரியங்களோ இருக்குமானால் நாம் அநேகராய் சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, தேவன் அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய பெருகுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தினாலே என்ன பெருகுகிறது என்று சொன்னால் ஆறுதல் பெருகுகிறது என்று 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:3 நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தினாலே ஆறுதல் பெருகுகிறது. ஆம், அநேகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். வேலை செய்கிற பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். அடுப்பங்கரையில் வேலை செய்கிற பொழுதும் சரி, தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற பொழுதும் சரி, அவர்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆம், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிற பொழுது வேலை செய்கிற பொழுதெல்லாம் அருமையானவர்களே எப்பொழுதும் தேவனை துதித்து 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 தேவனுடைய கிருபையை பெற்றதினாலே தான் அவருடைய ஊழியக்காரனாய் மாற கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஆகையினாலே தான் அருமையானவர்களே ஸ்தோத்திரத்தினாலே ஆறுதல் பெருகுகிறது. அதே நேரத்தில் நமக்கு சமாதானம் பெருகுகிறது, சந்தோஷம் பெருகுகிறது, நிம்மதி பெருகுகிறது, விடுதலை உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது. வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது மிக அருமையாக வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:57 நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை சொந்தமாக்குகிறார். ஜெயத்தை சொந்தமாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன காரியங்களில் ஜெயம் தேவையோ அதிலெல்லாம் ஜெயம் கொடுக்கிறார். பரீட்சை எழுத போகும் பொழுது பயத்தோடு போகுவார்கள். இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகும் பொழுது பயத்தோடு போவார்கள். எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைக்கவில்லை என்று பயத்தோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட வியாதி வந்துவிட்டதே என்று பயத்தோடு இருப்பார்கள். இந்த கடன் பிரச்சனை இப்படி என்னை நெருக்குகிறதே என்று பயத்தோடு இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
ஆகையினால் தேவனுடைய அன்பிலே நாம் பூரணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனாலே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 103வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நம்முடைய வாயை திறந்து எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்போமானால் துதியினால் நிச்சயமாகவே நாம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். தடைகள் மாறும், போராட்டங்கள் நீங்கும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், அற்புதங்கள் நடைபெறும், ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். ஆம் அருமையானவர்களே, எப்படி அந்த ஆப்பிள் ஒருவனுடைய கல்லான மனிதனுடைய கையில் இருந்தாலும் கொடுத்ததுக்காக நன்றி என்று சொன்ன பொழுது அவன் சந்தோஷத்தோடு அதை கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமே இப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று சங்கீதம் 138:8 நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாய் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுராஜா, இந்த அருமையான நல்ல வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் முழங்கார் படியிட்டு ஆண்டவரே அவன் 3 முறை விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி நாங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆறுதல் பெருகட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே எதிராய் காணப்பட்ட எரிக கோட்டைகள் தகர்ந்து தவிடுபடியாகட்டும். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரளாய் பெருகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு வல்லமையுடையவர், நான் துதித்ததினாலே எனக்கு மகிமையானதை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும், நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். ஆம், ஸ்தோத்திரத்தோடு ஜெயத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பிரதர் எஸ் ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரி, 376 பாரதியார் ரோடு, காரைக்கால் 609602, பாண்டிச்சேரி ஸ்டேட். மொபைல் நம்பர் 9443875298. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.